நான் பணத்தை பெருசா சொல்லல, அந்த மனசை நான் பார்த்து சொல்லுகிறேன். நல்ல வச்சுங்களேன், அந்த மனசை தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நல்ல வச்சுங்களேன், பணம் பெரியதே அல்ல, ₹1 கொடுத்தாலும் அது பெருசுதான் ஆண்டவருக்கு. ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. ஏனென்றால் கடவுளுக்கு மகிமை செலுத்துவது என்பது கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம கிட்ட இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்மளால் முடிந்த ஒரு காரியத்தை கடவுளுக்காக நம்ம கொண்டு வந்து கொடுக்கிறோம்ல, அந்த மனசுக்கு பேர் தான் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வது. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்ககிட்ட நீங்க அதை செய்யாம இருக்கிறீங்களோ, இன்னையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. கர்த்தர் உங்கள் அழிவில்லாத வாழ்க்கையாக மாற்ற விரும்புகிறார். நித்திய ஜீவன் சொன்னாலும் மகிமைன்னு சொன்னாலும் ஒரே பொருள் தான். அல்லேலூயா. மகிமையாய் நடத்த விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில எதுவெல்லாம் பிரச்சனை போராட்டம் இல்லாம தரித்திரம் கடன் பஞ்சம் பசி பட்டினி உறவுகளுக்குள்ள பிரிவினை கசப்பு இப்படி எல்லாம் வருகிறதோ, அதில் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு கர்த்தர் ஒரு வழியை காட்டுகிறார். உங்கள் மனசு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த மனசாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க மனசுக்குள்ள அலங்காரம் பரிசுத்த அலங்காரம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை நீங்க செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருகிற மகிமையை நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா.